தமிழ் சினிமாவில் இசை அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பாலான மக்களுக்கு ஞாபகம் வர ஒரு பேர் அப்படின்னா அது இளையராஜா அப்படின்ற பேர் தான். ஒரு காலகட்டத்தில் எல்லா இயக்குநர்களும் இசைஞானி இளையராஜாவை விட்டுட்டு ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்கு மாறிட்டாங்க. ஆனால் பாலு மகேந்திரா மட்டும் தொடர்ந்து அவருடைய எல்லா படங்கள்லையும் இளையராஜாவுடைய இசையவே பயன்படுத்திட்டு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட பாலு மகேந்திரா ஏஆர் ரஹ்மானுக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்காரு. அந்த விஷயத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு திரைப்பட இயக்குனராகவும் ஒளிப்பதிவாளராகவும் எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்த பாலு மகேந்திரா தன்னுடைய 40 ஆண்டு கலைப்பயணத்திலே 3 திரைப்படங்களைத்தான் என் விருப்பத்திற்கு என்னால் எடுக்க முடிந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எண்ணற்ற விருதுகளை பெற்றிருந்தாலும் அந்த விருதுகளை பற்றி நான் மிகப்பெரிதாக கவலைப்பட்டதே இல்லை. அந்த அங்கீகாரத்தை பெரிதாக மதித்ததும் இல்லை. அதனால தான் என்னுடைய ஜூலி கணபதி திரைப்படத்தை விருதுக்கே கூட அனுப்பலை. அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை அப்படின்றார் பாலு மகேந்திரா. அவருக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் இந்த திரைப்படங்களில் வருகின்ற இந்த குரூப் டான்ஸ். ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் பாடும்போது அவங்க பின்னாடி எதுக்கு 100கணக்கில் டான்சர்ஸ் ஒரே மாதிரி உடையணிந்து கொண்டு ஆட வேண்டும்? இந்த மாதிரி சம்பவம் எங்கேயாவது எப்போது நடக்குதா? ஆனால் திரைப்படங்களில் மட்டும் இந்த படுகொலை ஏன் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை என்று பல பேட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் பாலு மகேந்திரா. மிகவும் யதார்த்தமான படங்களுக்கு பெயர் பெற்றவரான பாலு மகேந்திராவுக்கு பிடித்த மலையாள நடிகர்கள் 2 பேர். ஒருத்தர் மம்முட்டி, இன்னொருத்தர் மோகன்லால். மம்முட்டியோடு யாத்ரா என்று ஒரு அற்புதமான காவியத்தை படைக்கக்கூடிய வாய்ப்பு பாலு மகேந்திராவுக்கு கிடைத்தது. மோகன்லாலோடு பணியாற்ற வேண்டும் என்பது பாலு மகேந்திராவுடைய நீண்ட நாள் ஆசை. அதற்கான பேச்சுவார்த்தை கூட பல முறை நடந்தது. ஆனால் என்ன காரணத்தாலோ அந்த வாய்ப்பு தள்ளிக்கொண்டே போச்சு. அதனால் தன்னுடைய இறுதி காலம் வரை மோகன்லாலோடு படம் பண்ண வேண்டும் என்ற அவருடைய ஆசை நிறைவேறவே இல்லை. இந்த இரு மலையாள நடிகர்களைப் போல தமிழில் பாலு மகேந்திராவுக்கு மிகவும் பிடித்த நடிகர் கமல்ஹாசன். அனாயாசமான நடிப்பாற்றலுக்கு சொந்தக்காரர் கமல்ஹாசன் என்று பல பத்திரிகை பேட்டிகளில் சொல்லியிருக்காரு பாலு மகேந்திரா. பாலு மகேந்திரா பொறுத்த வரைக்கும் அவர் பெயர் சம்பாதித்த அளவுக்கு பணம் சம்பாதித்தாரா என்றால் இல்லை. அவருடைய திரைப்பயணத்தில் பார்த்திங்கன்னா பல நாட்கள் பண கஷ்டத்தில் தான் இருந்திருக்கார். அவருக்கு மிகப்பெரிய வருவாய் எந்த காலத்திலையுமே இல்லை என்பது தான் உண்மை. இதில் மறுபடியும் என்ற ஒரு திரைப்படம் முடிந்த பிறகு மிகப்பெரிய பண கஷ்டத்துக்கு ஆளானார் பாலு மகேந்திரா. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. யார்கிட்ட போய் பணம் கேட்குறது? திரையுலகத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி பெற்ற பிறகு, பெயர் பெற்ற பிறகு இது ஒரு மிகப்பெரிய சங்கடம். நமக்கு ஒரு உதவி வேணும்னா வாயை திறந்து யார்கிட்டையும் நம்ம கேட்க மிகவும் கூச்சப்படும். ஏன்னா போய் கேட்டுட்டு இல்லை என்றவர் சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் கேட்குறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கேட்கலாமா, கேட்டால் பலிக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் போய் கேட்கவே பல கலைஞர்கள் தொடங்குவார்கள். இப்படி பாலு மகேந்திரா தேர்ந்தெடுத்த கலைஞர் கமல்ஹாசன். அவர்கிட்ட போய் உதவி கேட்டோம்னா நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு பாலு மகேந்திராவுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதனால் கமல்ஹாசனை சந்திக்க அவருடைய அலுவலகத்துக்கு போனார். வழக்கம் போல் பாலு மகேந்திரா உற்சாகமாக வரவேற்ற கமல்ஹாசன் உலக விஷயங்கள் பூரா அவரோட பேசிகிட்டு இருந்தார். கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு போனீங்கன்னா வெளில வரும்போது 3 மணி நேரம் இருக்கும். அவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அவர். நமக்கும் அவர் சொல்கிற விஷயங்களை கேட்க கேட்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அதனால் அவ்வளவு எளிதிலே எழுந்து வர தோணாது. அது மாதிரி ஏறக்குறைய 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கார் பாலு மகேந்திரா. ஆனால் தான் எதற்காக கமல்ஹாசன் சந்திக்க போனாரோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த பேச்சுக்கு நடுவு எங்கே அதை சொல்கிறதுன்னு இவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது கமல்ஹாசன் படப்பிடிப்புக்கு நேரம் ஆகிடுச்சு, நான் கிளம்பிட்டா அப்படின்னு கிளம்பினார். சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு பாலு மகேந்திரா எழுந்தவுடன் 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன கமல்ஹாசன் வெளியில் வரும்போது ஒரு பெரிய கவரோடு வந்தார். அந்த கவரில் கமல்ஹாசனிடம் எவ்வளவு தொகை வேண்டுமென்று பாலு மகேந்திரா கேட்க போனாரோ அதை போல் பல மடங்கு தொகை இருந்தது. என்னுடைய அடுத்த திரைப்படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க, அதுக்கான முன்பணம் தான் இது என்று அந்த கவரை பாலு மகேந்திராவிடம் கொடுத்தார் கமல்ஹாசன். நான் அவர்கிட்ட உதவி கேட்க போனேன். ஆனால் அவர்கிட்ட உதவி கேட்க போனேன் என்ற ஒரு சங்கோஜத்தை என்கிட்டேருந்து எடுத்து ஒரு உதவியின் அளவில் இல்லாமல் அதை முன்பணமாக கொடுத்து என்னை மிகவும் கௌரவமாக நடத்தினார் கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் பாலு மகேந்திரா. அப்படி உருவான திரைப்படம் தான்
சதி லீலாவதி. நடிகர்களில் கமல்ஹாசனை போலவே இசையமைப்பாளர்களில் இளையராஜாவை பாலுமகேந்திராவுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை மாற்றினாலும் என்னுடைய திரைப்படங்களில் இளையராஜாவை மட்டும் மாற்ற மாட்டேன் என்று சூழல் வைத்துவிட்டு அவரோடு தொடர்ந்து தனது இறுதி காலம் வரை பணியாற்றியவர் பாலுமகேந்திரா. பாலச்சந்தர், பாரதி ராஜா, மணிரத்னம் ஆகியோர் இளையராஜாவை விட்டு விலகி ஏஆர் ரஹ்மானின் பக்கம் சென்றபோது எல்லாரும் இளையராஜாவை ஒதுக்கிவிட்டு ஏஆர் ரஹ்மான் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மட்டும் ஏன் இளையராஜா பின்னாலேயே நிற்கிறீங்க என்று பாலுமகேந்திராவை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டபோது அவருக்கு ஒரே வரியில் பதில் சொன்னார் பாலுமகேந்திரா, எனக்கு இளையராஜாவை பிடிக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது? இப்படி பதில் சொன்ன பாலுமகேந்திரா தான் தன்னுடைய முதல் திரைப்படமான ரோஜாவிலே ஏஆர் ரஹ்மானுக்கு தேசிய விருது கிடைக்க காரணமாக அமைந்தவர். அந்த ஆண்டு தேர்வுக்குழுவினுடைய தலைவர் பாலுமகேந்திரா. இசையமைப்பு பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டிலே ஏஆர் ரஹ்மான், இளையராஜா ஆகிய இருவரும் சமமான ஓட்டுக்களை பெற்றிருந்தார்கள். தலைவர் என்ற முறையிலே பாலுமகேந்திராவுக்கு 2 ஓட்டு. பாலுமகேந்திரா யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவருக்கு தான் விருது கிடைக்கும். அந்த கட்டத்தில் பாலுமகேந்திரா என்ன செஞ்சார்னா ஏஆர் ரஹ்மானுக்கு தனது ஓட்டுக்களை அளித்து ஏஆர் ரஹ்மானை தேசிய விருதுக்கு தகுதியானவராக்கினார். அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் ஆகிய இருவரும் தேர்வில் சமமாக நிற்கிறாங்க. இளையராஜாவை பொறுத்தவரைக்கும் ஒரு லெஜண்ட். ஆனால் ஏஆர் ரஹ்மான் ஒரு 22 வயது இளைஞன். இதுக்கப்புறம் அந்த பையன் ஆஸ்கார் விருது கூட வாங்கலாம். ஆனால் முதல் படத்திலே தேசிய விருதுன்றது எவ்வளோ பெரிய கௌரவம். அதனால் அந்த கௌரவத்தை அந்த திறமைசாலிக்கு தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால தான் இளையராஜாவை விட்டுட்டு ஏஆர் ரஹ்மானுக்கு நான் ஓட்டளித்தேன். ஓட்டளிச்சுட்டு அந்த விஷயத்தை சென்னை வந்த பிறகு இளையராஜாவிடம் நான் பகிர்ந்து கொண்டேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ரஹ்மானுக்கு ஓட்டளித்து அவருக்கு தேசிய விருது கிடைக்க காரணமாக அமைந்தேன் என்று நான் இளையராஜாவிடம் சொல்லிய போது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். நீங்கள் சரியான காரியத்தை செய்திருக்கிறீர்கள் என்று. தமிழ் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு படங்களோடு நம்முடைய தமிழ் படங்களை ஒப்பிடுவதை விட நம்முடைய தமிழ் படங்களோடு வெளிநாட்டு படங்களை ஒப்பிடுகின்ற நிலை உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பாலுமகேந்திரா. இதை பல பத்திரிகை பேட்டிகளில் அடிக்கடி அவர் சொல்லியிருக்கார். இப்போது அவருடைய கனவை நிறைவேற்றுகின்ற விதத்திலே அப்படிப்பட்ட தரமான படங்களை பாலுமகேந்திரானுடைய சீடர்களான பாலா, அமீர், வெற்றிமாறன், ராம், சீனு ராமசாமி போன்ற பல தரமான இயக்குநர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதில் பாலா நம்ம பாலுமகேந்திராவுடைய பிரதானமான ஒரு சிஷ்யர். அவரை பாலுமகேந்திராவின் உதவியாளராக கொண்டு போய் சேர்த்தவர் கவிஞர் அறிவுமதி. சேர்த்தவர்னால் பாலுமகேந்திராட்டில் அறிமுகம் பண்ணி வைக்கல. அப்போ பாலுமகேந்திரா கிட்ட அறிவுமதியும் உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தார். அதனால் தான் படப்பிடிப்புக்கு போகும்போது கூடவே பாலாவையும் அழைத்து கொண்டு சென்று விட்டார். பாலுமகேந்திராவுக்கே தெரியாமல் 2 படங்களில் பாலா அவருடன் உதவியாளராக பணியாற்றிய பிறகுதான் அறிவுமதி ஒரு நாள் பாலாவை பாலுமகேந்திராவிடம் அறிமுகம் செய்து வைத்தார். இவர் உங்ககிட்ட உதவி இயக்குனர்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு அறிவுமதி சொன்னபோது, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை பார்த்த அப்படின்னு அவரை பார்த்து கேட்டார் பாலுமகேந்திரா. உங்ககிட்ட தான் அப்படின்னு பதில் பிறந்தது பாலாவிடம் இருந்தது. அதற்கு பிறகுதான் தன்னுடைய நாலேஜ் இல்லாமையே தன்னிடம் அவர் உதவியாளராக பணியாற்றியிருக்கிறார் என்ற விஷயமே பாலுமகேந்திராவுக்கு தெரிய வந்தது. பாலுமகேந்திராவுடன் ஏறக்குறைய 5 திரைப்படங்களிலே தொடர்ந்து பணியாற்றிய பிறகு இணை இயக்குனர் என்ற அந்தஸ்தை பாலாவுக்கு தந்தார் பாலுமகேந்திரா. பாலுமகேந்திராவை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஆடம்பரமான வீடு கட்டி வாழ வேண்டும் என்றோ, பென்ஸு, BMW என்ற காரிலே பயணம் செய்ய வேண்டும் என்றோ ஆசைப்பட்டதே இல்லை. அவருடைய ஆசைகள்லாம் மிகவும் அளவான ஆசைகள். தன்னிடமிருந்த 2-3 நல்ல கதைகளை திரைப்படமாக்க வேண்டும் என்று விரும்பினார். தமிழ் திரையுடைய முன்னோடியான நடராஜ முதலியாருடைய பெயராலே ஒரு நினைவு பரிசு தரப்பட வேண்டும் என்று விரும்பினார். 3வதாக ஜப்பான், கொரியா ஆகிய நாட்டு படங்களோடு போட்டியிடுகின்ற அளவிலே தமிழ் திரைப்படங்கள் உருவாக வேண்டும் என்று விரும்பினார். இந்த 3 நியாயமான ஆசைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு முன்னாலேயே ஈவு இரக்கமில்லாமல் காலதேவன் அவரை தன்னுடன் அழைத்து கொண்டு விட்டதால் அவருடைய இந்த ஆசைகள் எதுவுமே நிறைவேறவில்லை.